இதுதான் மொபிஸ்டன் உருவாக்கிய மோட்டார் சைக்கிள். இதோட சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இது ஒரு புல்வெட்டும் இயந்திரம். ஆமா, புல்வெட்டும் இயந்திரத்தை தான் மொபிஸ்டன் மோட்டார் சைக்கிளா மாற்றியுள்ளார். அக்கரப்பத்தை சேர்ந்த இவர் ஒரு அசாத்திய திறமைசாலி. தரம் 10 கல்வி கற்கும் இவர் மோட்டார் சைக்கிளை வடிவமைத்தல் மற்றும் உருவாக்குதலில் அதிகாரம் கொண்டவர். பல முயற்சிகள் தோல்வியடைந்ததன் பின்னரே இந்த மோட்டார் சைக்கிளை உருவாக்கியதாக மொபிஸ்டன் கூறுகின்றார். இந்த பைக் இதோட 4வது மாடல். இது 2 ஃபெயிலியர். இந்த பைக் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்தேன். ஒரு ஆரம்ப காலங்களில் இந்த பாடசாலையில் படிக்கும் போது கல்விகளில் ஆர்வம் குறைவானவராக இருந்தார். ஆனாலும் அவரிடம் பல திறமைகள் இருந்தது. இன்று அவர் தன்னை வளர்த்து இன்று ஒரு அபரீதமான வளர்ச்சியை கொண்டுள்ள ஒரு சிறுவனாக காணப்படுகின்றார். இந்த பைக் செஞ்சதுக்கு நிறைய பேர் பாராட்டினாங்க. இதே போல இந்த நிறைய செய்ய எனக்கு ஆசையா இருக்கு. இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சித்தியுடன் தான் அவன் பிறக்கின்றான். அவனிடம் சில தனிப்பட்ட திறமைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய திறமை இனங்கண்டு அவனை வளர்த்து விடுவதன் மூலம் சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாக்க முடியும். இந்த மதியழகன் மொபிஸ்டன் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எதிர்காலத்துல நான் இந்த மோட்டார் பைக் சம்பந்தமா, மெக்கானிக்கல் சம்பந்தமா நான் கல்வித்துறையில நாடணும் நான் நினைக்கிறேன். மொபிஸ்டனுடைய இந்த கதை பல மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கூட ஒரு தேவையான பாடமாக அமையலாம். நமது குழந்தைகளிடையே ஒளிந்திருக்கும் பல திறமைகளை வெளிக்கொண்டு வந்தால் பல சாதனையாளர்களை உருவாக்க முடியும் என்பதற்கு மொபிஸ்டன் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்.